தேசிய அரசியலை அனல் பறக்க வச்சிருக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தல். பீகாரில் ஆட்சி அமைக்க போகிறது யார் அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. இந்த மாநிலத்தை தாண்டி தேசிய அரசியலையும் இம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டுள்ள ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்தியா கூட்டணி மீள்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதனது வாய்ப்புகள் என்ன? பாஜகவுக்கு சவால் விடுகிறதா அப்படிங்கிற பொது கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அந்த கூட்டணிக்குள்ளேயே முரண்பாடு, சீட்டு பிரிக்கிறதுல பிரச்சனைன்னு இந்தியா கூட்டணியில் அப்படின்னா இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தேஜஸ்வி யாதவை அறிவிச்சிட்டாங்க. சரிங்க, நாங்கள் அறிவிச்சிட்டோம், உங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார்? அமித்ஷா சொல்லுவாரா? பிஜேபி சொல்லுமா? நிதிஷ்குமாரை ஏற்பாரா அப்படின்னு கேள்வி கேட்கறது இந்தியா கூட்டணி. பிரசாந்த் கிஷோர் என்ன செய்ய போறார் அப்படிங்கிற கேள்வி எல்லாமும் எழுந்திருக்கிறது. இதனது தேசிய விளைவு என்ன? இந்த தேர்தலுடைய முடிவுகள் எப்படி வந்தால் தேசிய அரசியலை பாதிக்கும், பாதிக்காதுங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்க, தேசிய அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்துமா பீகார் தேர்தல் என்ற தலைப்பில் நம்மோடு விவாதிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க டாக்டர் ஆசீர்வாதம் ஆச்சாரி. பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆச்சாரி பாஜகவுடைய மூத்த செய்தி தொடர்பாளர். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, பேராசிரியர் அருணன் மற்றும் அரங்கத்தில் இணைகிறார் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் மற்றும் இவிஎம் உடைய அதிதீவிர ஆதரவாளரான திரு ஹிதயத்துல்லா அவர்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, உங்களுக்கு ரொம்ப பெரிய டஃப் இருக்கும் போல் இருக்கே. பாருங்க, அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க, ஒற்றுமையா இருக்கிறாங்க. இந்த சிரிப்பெல்லாம் எவ்வளவு நாளோ? அதாவது இந்த தேர்தல் அறிவிச்சு இத்தனை நாள் கழிச்சு இவங்க இந்த முதல் கட்டத்துக்குரிய அந்த வேட்புமனு தாக்குதலும் நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா 243 தொகுதிகள், அதுல முதல் கட்டமாக போட்ட அந்த நம்பர் ஆஃப் வேட்பாளர்கள் பார்த்துட்டு அவங்களுடைய டோட்டலை நீங்க கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 243க்கு பதிலா 255 வருது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதி இல்ல. அதாவது கூட்டணிக்குள்ளாரையே இவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிறது. இது பீகார்ல இதே மாதிரி மகாராஷ்டிராலையும் இதே பிரச்சனை இருந்துச்சு. இன்னைக்கு மகாராஷ்டிராவோட தேர்தலை நீங்க பாத்திருந்தீங்கன்னா கூட தெரியும், மகாராஷ்டிரால அவங்களுக்கு ஒரு படு தோல்வி. ஏன்னா அந்த வேட்புமனு தாக்குதலுக்கு பிறகு கூட ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். அதாவது அவரு என்ன வேணாலும் சொல்லட்டும், அவருக்கு முழு உரிமை இருக்குது. ஹிதயத்துல்லா சார் அவருக்குன்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவை தோத்ததுக்கு பிறகு அவங்க கூடிய நார்மலா சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் தான். அதை கடந்து நான் போக விரும்புகிறேன். அதாவது பீகார்ல இந்த தேர்தல் தேசிய அளவுல மிகப்பெரிய திருப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன் ஏற்படுத்தும் அப்படின்னா, மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மேல வைத்திருக்க நம்பிக்கை, அதை இந்த தேர்தலுடைய முடிவு கண்டிப்பாக பிரதிபலிக்கும். அடுத்த கட்டமாக, அதாவது ஒரு 8 மாசத்துக்கு கழிச்சு 7-8 மாசத்துக்கு கழிச்சு நடக்கக்கூடிய 5 மாநிலங்களுடைய தேர்தல், தமிழ்நாடு உட்பட, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்காளம், இங்க உள்ள தேர்தல்ல இதுக்கு மிகப்பெரிய பிரதிபலிப்பு. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி மக்கள் நம்பிக்கையான ஒரு எண்ணத்தை இது வரக்கூடிய 5 மாநிலத்திலையும் நாங்கள் பிரதிபலிப்போம் அப்படின்ற எங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்கு. இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம், எப்படி சார் தாக்கம் ஏற்படுத்தும்? ஏன் ஏற்பட்டாது? இன்னைக்கு ஒரு நார்த் ஈஸ்ட்ல உள்ள ஒரு சின்ன மாநிலம் கூட இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா, அருணாச்சல பிரதேசத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கூட குஜராத்லயோ அல்லது கன்னியாகுமரியிலயோ அதனுடைய இம்பாக்ட நம்ம பார்க்க முடியும். தமிழ்நாடு வேற. ஜம்மு காஷ்மீரோடைய தேர்தல் இல்ல, நம்ம ஜம்மு காஷ்மீரோட தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரை அதை பத்தி நம்ம தமிழ் சேனல்கள் அதை பத்தி விவாதிச்சுட்டு இருந்திருக்கோம். ஆக நாட்டுல எந்த ஒரு மூலையில எந்த ஒரு தேர்தல் நடந்தாலும் அதனுடைய இம்பாக்ட் இன்னைக்கு நாடை முழுக்க முழுக்க அது பாசிட்டிவா அல்லது நெகட்டிவாவோ. ஒரு வகையில நீங்க சொல்றது சரி. அங்க பாத்தீங்களா, இப்ப வரைக்கும் நிதிஷ்குமார முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷா சொல்லவே இல்லை. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு பேசுறாங்க. ஹரிஹரன், அதாவது உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்லை. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றாக ஒரு தேர்தலை சந்திக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு
சிஸ்டம் இருக்குது. அதாவது தேர்தல் முடியுது, அதுக்கு பிறகு முதல்ல வந்து எல்லா எம்எல்ஏக்களும் ஒன்னாக கூடி அவங்களுடைய யார் வந்து சிஎம் கேண்டிடேட்டை யார் வந்து சிஎம் ஆக வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் செய்ய வேண்டிய வேலை. அதை வந்து நம்ம முன்னாடியே நம்ம செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. அவருக்கு மட்டும் விதி விலக்கு இல்ல, அது தேசிய அரசியல். ஒரு பிரைம் மினிஸ்டர் உலக அளவில் நீங்க எங்க முடிவெடுக்கிறீங்க? இல்ல நோ ஹரி, இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய ஒரு பிரதிநிதியாக உலக அளவில் பேசக்கூடிய அவர் வந்து யார் தேர்ந்தெடுக்கப்படுன்றது வந்து மக்கள் வந்து புரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஒரு மாநிலம் அந்த முதலமைச்சர் யாருன்னு முன்னாடி தெரிஞ்ச கூடாதா? இல்லையே, அதான் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து ரவிசங்கர் பிரசாத் வந்து இன்னைக்கு காலையில பிரஸ் மீட் பண்ணாரு. அதாவது தேஜஸ்வி யாதவ் பேச முடிச்ச உடனடியாக பேசினார். அதுல என்ன சொன்னாரு, நிதிஷ்குமார்ஜி அவர் தான் வந்து எங்களுடைய டாலஸ்ட் லீடர் அப்படின்றத வந்து அவர் வந்து மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. பொருள் அல்ல. அதாவது ஹரி, நம்ம வந்து இவங்களே எடுத்துக்கோங்களேன். இவங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் ஏன் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணாங்கன்னு உங்களுக்கு காரணம் தெரியுமா? 4 நாட்களாக தேஜஸ்வி யாதவ் வந்து தொடர்ந்து இவங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு கூடுதலாக அவர் வேட்பாளர் போட்டதுக்கு காரணமே ஆக்சுவலி கூடுதலாக வேட்பாளர் போட்டது வந்து ஆர்ஜேடி கட்சி. ஏன் போட்டாங்க? காங்கிரஸ் வந்து அவங்க வழிக்கு கொண்டு வரணும், காங்கிரஸ் வந்து அவங்க பிளாக்மெயில் பண்ணி அவங்கள வந்து தன்னுடைய செகண்ட் ரேங்க் லீடரா தான் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றதுனாலதான் அவங்க கூடுதலாக 13-14 சீட்டுகள்ல வந்து அவங்களோட கேண்டிடேட்டுகளை களமிறக்குனாங்க. ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் ஆல் தி வே ஜெய்ப்பூர்ல இருந்து பட்னாக்கு போய் நேத்து அவர் வந்து லாலு பிரசாத் யாதவ் பார்த்து பேச வேண்டிய சூழ்நிலை. இது வந்து லோக்கல்லி தீர்த்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் வந்து இந்த டிக்ளரேஷன் நடந்துச்சு. அடுத்தது வந்து முகேஷ் சானி அப்படின்னு டெப்டி சிஎம்காக வந்து அவருடைய பேரையும் வந்து அவங்க இது பண்ணாங்க. ஏன்னா இதே முகேஷ் சானி என்ன சொன்னாரு, விஐபின்னு ஒரு பார்ட்டி என்ன டெப்டி சிஎம் ஆக்கலனா, அதாவது என்னுடைய டெப்டி சிஎம்ன்ற போஸ்ட்ல நான் வந்து கண்டெஸ்ட் பண்றேன், என்னைதான் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லலைன்னா நான் வந்து இந்த தேர்தல்ல உங்களுக்கு கூடுதலாக வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணியை நான் பண்ண மாட்டேன். என்னுடைய மட்டும் ஏன்னா நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நிதிஷ் அதாவது 101 தொகுதி அவரு, 101 தொகுதி நாங்க, இவருடைய அதாவது பாஸ்வான் அவருக்கு வந்து 29 தொகுதி. நீங்க டெல்லியில முக்கியத்துல இருக்கீங்க. அது ஜெயிச்சா நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர். ஜெயிச்சா அவர் தானே முதலமைச்சர், அவர் தான் சீனியர் மோஸ்ட் லீடர், டாலஸ்ட் லீடர். அதாவது ஹரி, 5 வருடத்துக்கு முன்பு நீங்க வந்து தகவல் எடுத்து பார்த்திருந்தீங்கன்னா எங்களை விட அவருக்கு வந்து கம்மியா தான் வந்து சீட்டுகளே கிடைச்சிச்சு. ஆனாலும் அந்த இடத்துல நாங்க என்ன சொன்னோம் தெரியுமா, நீங்க தான் வந்து முதலமைச்சராக ஆகணும். நாங்க வந்து தெல்ல தெளிவா நாங்க சொன்னி டெல்லியில இருந்து பிரகடனம் பண்ணுங்க டாக்டர் ஆச்சாரி, எங்க முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ்குமார் தான், அவர் தான் வருவார், சத்தியமா அவர் தான் வருவார். நீங்க சிண்டு முடிகிற வேலையே நிறுத்துங்க ஹரி. மக்களுக்கு தெரியும், பீகார்ல உள்ள மக்களுக்கு தெரியும். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்கிறது. டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ற கான்செப்ட் இன்னைக்கு நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து நல்ல திட்டங்களை வந்து அங்க உள்ள மாநிலத்துக்கு வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 86,380 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை வந்து மத்திய அரசு வந்து ஒரு வருடத்துல பீகாருக்கு கொடுத்திருக்குது. பீமாரு ஸ்டேட் அப்படின்னு சொன்ன காலத்துல போய் இன்னைக்கு பீகாரில் உள்ள மக்கள் சுபிச்சமான ஒரு வாழ்க்கை, நள்ளிரவில் கூட பெண்கள் அங்க பட்னா மற்றும் மற்ற இடங்களில் வந்து தெருவிற்களில் நடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக சுபிக்ஷத்தை எங்கேயும் பார்க்க முடியல. நான் போயிருக்கேன், காட்டுங்க. இல்ல ஹரி, லாலு பிரசாதோட பீரியட்ல நீங்க 6 மணிக்கு வெளியில வரவே முடியாது ஹரி. அதுதான் சூழ்நிலையா இருந்துச்சு. பாயிண்ட் டேக்கன் சார். திரு இதயத்துல்லா பாருங்க, அவங்க எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள இன்னமும் அடிச்சிட்டு இருக்கிறீங்க. உட்கட்சி பூசல், உட்கூட்டணி பூசல், இப்படியே போயிடும் போல காலம். திரு ஆச்சாரி ஆரம்பிக்கும் போதே திருப்பம்டாரு. திருப்பம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிறது இல்லாமல் போங்கிறது அர்த்தம். ஏற்கனவே அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அப்போ ஆட்சியை விட்டு அவங்க போக போகிறாங்கிறது தான் திருப்பம்னு அவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறாங்களோ பிஜேபியில், அதாவது அடுத்து வரேன். அவர் திருப்பு முனைனா இதுதான். அப்போ
ஆர்ஜேடியும் காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு அவர் அறியாமையை சொல்கிறார். ரெண்டாவது, அவர் திருப்பம் சொல்கிறது உண்மையாக வச்சுக்குவோம். அந்த திருப்பம் எப்படி இருக்கலாம்னு சொன்னால், ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஷிண்டேயை வீழ்த்தின மாதிரி, தமிழ்நாட்டில் திரு எடப்பாடியாரை வீழ்த்த போகிற மாதிரி, இங்கே திரு நிதிஷ்குமாரை வீழ்த்துறதுக்காண்டி அந்த மாதிரி வித்தியாசமான திருப்பமாக, அதாவது கூட்டணி கட்சிகளுக்குள் அந்த ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சூழல், அந்தந்த கட்சிகளை அவங்களா நீங்களா? நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஒரு தேர்தல்னால் முதல் மந்திரி வேட்பாளர் நாங்கள் அறிவிச்சிட்டோம். அவங்க சில மாநிலங்களில் பாஜக அறிவித்தது தான் பிரதமராகவும் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் காரணம் சொல்கிறது என்ன காரணம்னா, அதே மகாராஷ்டிரா காரணம் தான் இங்கே, அதே தமிழ்நாட்டு காரணம் தான் இங்கே சொல்ல. தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களாங்கன்னு போக போக தெரியும். இந்த பூவின் வாசம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது பூவா நாருமான்னு தெரியாது. ராமதாஸ் மாதிரி ராகம் போட்டு பாடுறது. ஆமாம் ஆமாம், இது என்ன போக போக தெரியும். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், நாங்கள் ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட் சொன்னதுலேயே கூட இப்போ நாங்கள் 4 தொகுதி வாபஸ் ஆயிடுச்சு. மொத்தம் 5-4-4 நேற்று திரு லாலு பிரசாத் மூலமாக விஐபி கட்சியோட இருந்ததை கிளியர் பண்ணிட்டோம். அவர் சொல்கிறார் அந்த பிளாக்மெயிலு, ஏமாத்துறது, இந்த வேலையெல்லாம், இந்த வாஷிங் மிஷின் வேலை, இது பூரா பிஜேபியுடைய வேலை, எங்கள் வேலை கிடையாது. இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சதுனால தான் அவங்க நம்ம சொல்ல தான் திருடி பிறனை நம்பாம்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறார் அவர். அது இருக்கட்டும். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த 4ம் இந்த 5 சீட்டு கம்யூனிஸ்டோட 4ம் ஆர்ஜேடியோட 5ம் இதுவும் பேச்சுவார்த்தையில் இருக்குங்கிறதும் தகவல் வந்துருச்சு. அதனால் இந்த முதல்வர் வேட்பாளர் நாங்கள் அறிவித்தது மட்டும் இல்லாத இவங்களால் ஏன் அறிவிக்க முடியல, ஏன்னா ஏற்கனவே முதல்வர் இல்லாத ஒரு மாநிலமாக இருந்து, அது ஏற்கனவே இவங்க கூட்டணி ஆட்சி இல்லாமல் இருந்திருந்து முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் ஏற்கனவே முதல்வர் வேட்பாளராக அங்கே நிதிஷ்குமார் இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போ ஏற்கனவே எங்களுக்கு என்ன ஒரு பெரிய பலம்னு சொன்னால், இந்த வாக்கு திருட்டு ஓட்சோரி விஷயத்தில் மக்கள் திரண்டது இன்றைக்கு. அதனால தான் போட்டி கடுமையாக இருக்குது. நான் நின்றா எம்எல்ஏ ஆகலாங்கிற எண்ணம் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்ததன் விளைவு தான். எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாலேயே மக்களுடைய ஆதரவு. இப்போ இந்த ஓட்சோரி விஷயம் மட்டுமல்ல, இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நம்முடைய இன்னொரு கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா, நம்ம தேர்தல் மீகும் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர், அவர் என்ன சொல்கிறாரு, இதுவரை இவங்க ஓட் சோறு தான் பண்ணுறாங்க, இப்போ வந்து எம்எல்ஏ சோறு, அதாவது கேண்டிடேட் சோறும் பண்ணிட்டாங்க. அவருடைய 4 வேட்பாளரை தள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பிளாக்மெயிலு தள்ளிட்டு போகிறது, இந்த வேலையெல்லாம் பாஜகவுக்கு தான் தெரியும். இதை அவங்க செய்கிறாங்க. ரெண்டாவது சொன்னார், நாங்கள் இத்தனை 1000 கோடி கொடுத்துருக்க முடியும். பணம் கொடுத்ததெல்லாம் உண்மை. தமிழ்நாட்டு பணத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் பீகாருக்கும் யூபிக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா, அங்கே பாஜக பீகாரில் பிரச்சாரம் பண்ணுறது போய் பாஜகவுடைய கூட்டாளிகள் அதே மாதிரி கான்ட்ராக்டர் என்ன பண்ணிட்டாங்க, 18 பாலம் 10 மாதத்தில் இடிஞ்சு விழுந்திருக்கு. எங்கே? பீகாரில். பாலம் எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அப்போ இன்றைக்கி பீகாரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் வெளியூரில் வேலைக்கு வர்றாங்க. இன்றைக்கி வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் பீகார். இவங்க இத்தனை வருஷமாக ஆண்டும் கூட. அதுக்கு மேலே இன்றைக்கி தேஜஸ்வி அருமையான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. இவங்க அவர் தனியாக கொடுக்குறாரு, காங்கிரஸ் தனியாக கொடுக்குது. எது அந்த கூட்டணியோட வாக்குறுதினே தெரியல. 2 சேர்ந்து தான் வாக்குறுதி. அதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் வேலை கொடுக்கறது, பெண்களுக்கு உள்ள வேலை, அதில் ஏற்கனவே உள்ள ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஜீவிகா நிதி திட்டப்பணி, அதில் இந்த அரசாங்கம் ஏமாத்தினதுனால நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த வேலைக்கு 30,000 ரூபா தர்றோங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு மாதிரி மகளிருக்கான உதவிகளை செய்கிறதா சொல்லியிருக்காரு. அதனால் இன்றைக்கி பிரச்சனை இங்கே வந்து வேலை வாய்ப்பு தான். இந்த வேலை வாய்ப்பை வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய இந்த பாஜகவும் இவர்களாலையும் செய்ய முடியல. மூணாவது, இன்றைக்கு பீகாரில் இன்றைக்கி நிலைமை என்னன்னு சொன்னால், பாஜகவுடைய அராஜகமும் அதே மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அராஜக போக்குனால மக்கள் எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, கடுமையான வெள்ளத்தில் பாதித்தவர்களுக்கு இவங்க உதவலை. ஆனால் தேர்தல் கமிஷன் மட்டும் 25 நாளில் 8 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐடிங்கிற பேரில் போட்டு இன்றைக்கி
அந்த ஏமாத்துற வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வருவாங்க. இன்றைக்கு யார் சொல்கிறா? ராஜ் தாக்கரே சொல்கிறாரு. இதே வேலையை மகாராஷ்டிராவில் செஞ்சதுனால தான் நாங்கள் ஜெயிச்சோம்னாங்க இல்லையா? அது எப்படி ஜெயிச்சாங்க? 70 லட்சம் வாக்காளர்களை சரியாக 3-4 மாதத்துக்குள்ள அங்கே போலி வாக்காளர்களை உருவாக்கி அதை செய்தார்கள் என்று ஆதாரத்துடன் இன்றைக்கு ஆச்சாரி நீங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அதாவது ஹரி சார் வந்து இந்த ஓட் சோர் பத்தி பேசினாரு. இந்த ஓட் சோருக்கு முன்னாடி வந்து அந்த எஸ்ஐஆர் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சுங்களா? அந்த எஸ்ஐஆர் நடக்கும்போது இவங்களோட காங்கிரஸ் கட்சியில இருந்து எத்தனை வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போனாங்கன்னு தெரியுமா? வெறுமனே 17,549. மொத்தம் வந்து அங்க வந்து 1,60,813 முகவர்கள் போக வேண்டிய இடத்துல இவங்க வந்து அனுப்பி வச்சது வெறுமனே 17,549 பேர். ஆனா பாஜக அதை எவ்வளவு சீரியஸா எடுத்து பண்ணோம் தெரியுமா? நாங்க மட்டுமே 53,338 பேரையும் எங்களுடைய கூட்டணியான ஜேடியு வந்து 36,550 பேரையும் நாங்க அனுப்பி வச்சோம். இதுல இருந்து இவங்களுக்கு வந்து சீரியஸ்னஸ் இல்லாம, அதாவது வந்து நடனம் ஆடக்கூடிய ஒரு நர்த்தகிக்கு சரியா நடனம் ஆட முடியலன்னா அந்த மேடை கோணல் அப்படின்னு சொல்றது மாதிரி இன்னைக்கு வந்து இவங்களுக்கு தமிழ்நாட்டு மேடையிலே கொண்டு வர போறீங்களா எஸ்ஐஆர்? நாங்க எல்லாம் ஜாகிரதையா இருக்கணுமா? அதாவது ஹரி சரியான புள்ளிக்கு தான் வந்திருக்கீங்க நீங்க. நேற்று இன்று இன்னைக்கு வந்து இந்தியால உள்ள எல்லா சீஃப் எலக்டோரல் ஆபீசர்ஸும் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மீட்டிங் நடந்து அடுத்து வரக்கூடிய முதல் கட்டமாக அதாவது பீகாரை தாண்டி இங்க எவ்வளவு பேர் நீக்க திட்டம் இல்ல நீக்கிறதுக்கு அது சேர்த்தவும் செஞ்சிருக்கோம். உங்களுக்கு வந்து சரியான புள்ளி விவரத்தை அவர் இதே சொல்லி இருந்தாருன்னா நான் உண்மையிலே சந்தோஷப்பட்டிருப்பேன். திரு ராகுல் காந்தி தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 50 லட்சம் பேரை நீங்க நீக்கி இருக்கீங்க. உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்தது தெரியுமா? 17 பேரை நீங்க செத்து போன ஆளா சொன்னீங்கன்னா அந்த 17 பேரை கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்திருக்காங்க. உச்ச நீதிமன்றம் என்றே கழிச்சு ஒரு 2-3 பேரை கூட்டுவாங்க. இவங்க வாதத்தை பூரா நாங்க தள்ளுபடி பண்றோம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? 17 செத்து போனதாக நீங்க சொன்ன, அதாவது தேர்தல் அந்த வாக்குச்சாவதியில இருந்து நீக்கினவங்கள இன்னைக்கு கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்தி இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதேத்துல சார் அதே ராகுல் காந்தி தன்னுடைய பிரஸ் கான்பரன்ஸ்ல யார் யாரோட பேரெல்லாம் வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு அவர் வந்து மேற்கோள் காட்டிய அதே பெங்களூரு சவுத் கான்ஸ்டிடியூன்சில இருந்து அதே மக்கள் வந்து சொல்லிருக்காங்க அது மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு. அதாவது நான் முடிச்சுக்கிறேன் ஒரு சில இதேத்துல சார் ஒரு செகண்ட் நான் இதை வந்து ஒரே ஒரு புள்ளி விவரத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது 24/6/2025 அதாவது எஸ்ஐஆர் வரதுக்கு முன்னாடி 7.89 கோடி பேர் இருந்த அந்த இதுல அவங்க வந்து 3.66 லட்சம் பேர் வந்து இன்எலிஜிபிள் ஓட்டர்ஸ் அப்படின்னு டிராஃப்ட் லிஸ்ட்லயே வந்து இது பண்ணிட்டாங்க. எதனால காரணம் அப்படின்னா பெரும்பாலானவங்க மைக்ரண்ட். 2003க்கு பிறகு இந்த எக்ஸசைஸ் இப்ப 2025 பிறகு இப்ப நீங்க கேட்டீங்க ஹரி, சரியான ஒரு புள்ளியத்தை நீங்க தொட்டீங்க. வரக்கூடிய தேர்தல் நடக்கக்கூடிய 5 மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் நடைபெற முழு வாய்ப்பு உள்ளது. நீங்க சொன்னது அவ்வளவு பொய் திரு ராகுல் காந்தி நிரூபிச்சிருக்காரு. நீங்க சொன்னது அவ்வளவு பொய்ன்னு ராகுல் காந்தி நிரூபிச்சிருக்காரு. நான் தேர்தல் பொறுப்பா இருந்த செய்யாத ஒரு வேலையை தொகுதியில இந்த தவறு பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு நம்ம தொடர்ந்து வாதிப்போம். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, இந்த தேர்தல் முடிவுகளுடைய நேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹரி, அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதயத்துல்லா சொன்ன ஒரு பாயிண்ட்டை நான் கவுண்டர் பண்ணிடுறேன். அந்த 13 பேர் டபுள் கண்டஸ்டன்ட் இருந்தாங்க இண்டி பிளாக்ல. அதுல 4 பேர் வித்ட்ரா பண்ணாங்க. மீதி 9 பேரோட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கோம்ட்டு. அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு தெரியுமான்னு தெரியல, இன்றோட 2வது கட்ட தேர்தலினுடைய ரெண்டாவது கட்ட தேர்தலுடைய புரியுது இல்லைங்க? என்னங்க, தேர்தல் நடக்கும் போதும் வாபஸ் வாங்கிக் கொள்ளலாம், வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம் தங்களுக்குள்ள. அதை வந்து எடுத்து சொல்லலாம், இந்த கட்சிக்கு பதிலாக இந்த கட்சி நிக்குதுன்னு. அதற்கான வேலையும் நடக்குது. அதான் சொல்றேன்.
அது வந்து அது பேர் விட்ராயல் கிடையாதுங்க. இது வந்து இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லலாம் தவிர விட்ராயல் முடிந்து விட்டது. அதனால அபிஷியலா கேண்டிடேட் ரிபல் கேண்டிடேட்ஸ் இன்னும் 9 பேர் இருக்காங்க. பல தேர்தல்ல நடந்திருக்கு. 2 பேர் போட்டியிட்ட இடத்துல நீங்க சார் இல்ல இதயத்துல்லா சார், நீங்க ஸ்டுடியோல உட்கார்ந்துருக்கீங்க, அதனால ப்ளீஸ் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறுக்க பேசாம நீங்க நோட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் வந்து குறுக்கால பேசவே மாட்டேன், அதிகம் பேச மாட்டேன், ஒரே ஒரு வரியில தான் பதில் சொல்லுவேன். இல்ல இருந்தாலும் ப்ளீஸ் பண்ணாதீங்கன்றது என்னுடைய ரிக்வெஸ்ட். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நீங்க உள்ள வந்தீங்கன்னா அப்புறம் ஹரி வந்து டிபேட் ஆகும், உங்களோட கண்டினியூ பண்ணுவாருங்க. சோ த क्वेश्चन என்ன பொறுத்த வரைக்கும் ஹரி, இது வந்து பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அரசியல் ஆய்வாளனாக பார்வையாளனாக ஒண்டிதான் பார்க்கிறேன். இந்த கட்சி அந்த கட்சின்றது பார்க்காமல் நான் பார்க்கும்போது என்னுடைய ஒரு அபிப்பிராயம், இது வந்து ஒரு விமன் என்பவர்மெண்ட் வர்சஸ் யூத் எலெக்ஷனாக தான் இந்த எலெக்ஷன் பார்க்கப்படும். அதுதான் ஒரு களத்தினுடைய நிலவரமாக இருக்கு. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு மூவ்மெண்டாக ஒரு யூத் எலெக்ஷனாக எடுத்துட்டு போகணும்னு பார்த்தார். தேஜஸ்வி யாதவ் அதை விட மிக முக்கியமாக ஒரு யூத் எலெக்ஷன், யங்ஸ்டர்ஸ்னுடைய எலெக்ஷனாக தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதை ஒரு அவங்க யாதவ் மக்களோடையும் யூத் ரலிவிலையும் தேஜஸ்வி யாதவனுடைய பாப்புலாரிட்டி மிகப்பெரிய அளவுல இருக்கு. ராகுல் காந்தி முயற்சி செய்து அவரை சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ண கூடாதுன்னு பண்ண முயற்சியில ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஒன்ஸ் ராகுல் காந்தி சில சமயம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சரியா தான் பண்றாரு. அதுல ஒன் ஆஃப் தட் இஸ் திஸ். ஏன்னா நான் யாதவ் ஓட்டர்ஸ் அப்படி என் மாஸ் வந்து போனது மாதிரி 2020லயும் இப்படி ஆச்சு, 2015லயும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்தது. நான் யாதவ் ஓட்டர்ஸ் வந்து ஒரு என் மாசா வந்து ஒரு பிளாக்காக ஆர்ஜேடிக்கு எதிராக போடப்படுகிற ஒரு நிர்பந்தம் ஏற்படுவதை தடுக்கிறதுக்காக பார்த்தாரு. அன்பார்ச்சுனேட்லி ராகுல் காந்தியோ காங்கிரஸோ பீகார்ல அந்த காலிங் த ஷாட்ஸ்ன்ற இடத்துல இல்ல. அங்க வந்து நான் முஸ்லிம்ஸோட வாக்கு போய்டும்னு அவர் கணிச்சார். அது சரியான கணிப்பு. நான் யாதவனுடைய வாக்குகள், நான் முஸ்லிம்ஸ் வாக்குகள் எப்போ இவங்கள்ட்ட தான் இருக்கு. முஸ்லிம் வாக்குகள் இவர்கிட்ட இருக்கு. அந்த நான் யாதவ் வாக்குகள் வந்து பெருமளவுல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் கழிச்சு ராம்விலாஸ் பாஸ்வானோடைய கட்சி வந்து ஆர்ஜேடி அண்ட் பிஜேபியோட மூவரும் சேர்ந்து நடக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய இடம். 2020 பாத்தீங்கன்னா ஷிராக் பாஸ்வான் தனியாக நின்றார். அது தனியாக நின்றதுல என்னன்னா பாத்தீங்கன்னா அவர் வந்து கேண்டிடேட்ஸை ஜேடியூக்கு எதிராக ஒண்டிதான் நிறுத்தினார். பிஜேபிக்கு எதிராக ஒரு ரிபல் கேண்டிடேட்டை நிறுத்தவில்லை. ஆனா இப்ப வந்து நடந்த அந்த ஒரு கொஹசிவ்னஸ் இருக்கு. இரு சைட்லயுமே பல தவறுகளை செய்திருக்காங்க. பாஜக சைட்லயும் ஜேடியு சைட்லயும் சில சீட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் பல தவறுகளை செய்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா உங்களுக்கு சைன்பூர்ல பாத்தீங்கன்னா ஜேடியுக்கு ஒதுக்கப்பட்டது. அதுல வந்து ஒரு பிஎஸ்பி கேண்டிடேட் இவங்களோட ஆர்ஜேடியோடு இருந்தவங்க இப்ப வந்து நிக்கிறாங்க, ஜமா கான் அப்படின்னு சொல்லிட்டு. பிஜேபி டிக்கெட்ல வெற்றி பெற்ற பிண்ட் அவர்கள் ஆர்ஜேடி டிக்கெட்ல நிக்கிறாங்க. அண்ட் அவர் பிண்டு தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கம்யூனிட்டி அந்த இடத்துல. அப்கோர்ஸ் விஐபி கேண்டிடேட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஐபி கேண்டிடேட் வந்து வித்ட்ரா பண்ணவில்லை. 5 மணி வரைக்கும் பால்கோவிந்த் பிண்ட் இன்னும் வித்ட்ரா பண்ணவில்லை. அதனால அவர் வந்து விஐபி கேண்டிடேட் வந்து எதிர்த்து நிற்கிறாரா, இவர் சொல்ற மாதிரி இதயத்துல்லா அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்ல நான் வந்து ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல போறாங்களா, அது பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ண போறாங்களா, இல்லைன்னா கேம்பெயின் பண்ண போறாங்களான்றது இன்றைக்கு பிறகு பார்த்தால் தான் தெரியும். ஆனா மிகப்பெரிய அளவுல ஒரு கொஹசிவ் அலையன்ஸாக இண்டி அலையன்ஸ் இல்லை என்பதுதான் நிதர்சனம். காங்கிரஸுக்கும் பாஜக கூட்டணியில கொஹசிவா தான் இருக்காங்க. ஏன்னா ரிபல் கேண்டிடேட்ஸ் யாருமே இன்னைக்கு இவங்க எழுப்புற கவுண்டர் क्वेश्चन, உங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிற கேள்வி, அது நிதிஷ்குமாரோட ஸ்டேச்சரை வலுவிழக்க செய்யாதா? அது இம்பாக்ட் இருக்காதா? நிதிஷ்குமார் ஸ்டேச்சரை வலுவிழக்கவே செய்யாது இந்த விஷயத்தில். ஏன்னா 2 விஷயத்தை கவனிக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் 2022ல ஒரு இண்டி கூட்டணிக்காக நம்பி அந்த பக்கம் சென்றார் அவர். ஏன்னா இந்த இண்டி அலையன்ஸ் என்பதே பாட்னாவில் தான் உருவாக்கினார். நிதிஷ்குமார் அவர்கள் தான் உருவாக்கினார், காங்கிரஸ் உருவாக்கவில்லை. நிதிஷ்குமார் அவர்கள் முயற்சியில் அந்த இடத்துல ஒரு இண்டி அலையன்ஸ் என்பதை முதல் கட்டமாக உருவாக்கிய ஒரு பெருமை வந்து நிதிஷ்குமாரை சாரும். ஆனால் காங்கிரஸ் பேக் ஸ்டாப்ட் ஹிம். அந்த நேரத்துல அவருக்கு வந்து சில அனௌன்ஸ்மெண்ட் இவரை கேட்காமையே செய்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அவருக்கு அவருடைய நிலவரம் புரிஞ்சு இந்த பக்கம் வந்துட்டார்.
சோ இன்றைக்கு நிதிஷ்குமாரும் அங்கே செல்வதனால் அவங்க அந்த ஆர்ஜேடி பக்கம் போவதனால் என்ன கிடைக்கும்? சிஎம் கேண்டிடேட் கொடுக்க போறது கிடையாது. அது ஏற்கனவே இவங்க தான் கொடுக்க போறாங்கன்றது அவங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க. ஆனா வெளியில அனௌன்ஸ் பண்ணலன்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. அனௌன்ஸ் பண்ண என்ன பிரச்சனை? ஆட்சி நடக்குது மத்தியில. சார், இது வந்து யார் தயவுல ஆட்சி நடக்கிறது, யார் தயவுல ஆட்சி நடக்கலன்றது முக்கியத்தை தாண்டி ஒரு எலெக்ஷன்லயும் அனைத்து கட்சிகளுமே அந்த சிஎம்ஓ பிஎம்ஓ டிக்ளேர் பண்ணணும்ன்றதுல வரக்கூடிய பிரச்சனைகள்ல ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும். அதாவது சொல்வதனால் லாபம் இருக்கா இல்லையா, இல்ல சொல்ல முடியாத நிலைமை இருக்கான்றது பார்க்கணும். இப்போ தேஜஸ்வி யாதவ் அவர்கள் தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்ற போது காங்கிரஸ் அவரை முன்னிறுத்த விரும்பவில்லை. நான் இப்பவும் சொல்றேன், காங்கிரஸினுடைய ஸ்ட்ராட்டஜி சரியான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். ஆனா அவர்களுக்குள்ள அந்த ஒரு கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் இல்லாததுனால் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியல ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ். ஆனா காங்கிரஸினுடைய ஸ்டான்ஸ் கரெக்ட்னு சொல்லுவேன். அதே மாதிரிதான் இங்க நிதிஷ்குமார் காஸ்ட் நியூட்ரல் லீடராக இருந்தாலும் இந்த நேரத்தில் அவரை அனௌன்ஸ் பண்ணுவது அவர்களுக்கு பாதகமாக இருக்கலாம். ஏன்னா 10 வருஷத்துக்கு 10-15 வருஷத்தினுடைய ஆன்டி இன்கம்பன்சியை கேரி பண்ணிட்டு வர்றார். அதனால சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்ல, பிற்பாடு ஆனா உள்ளுக்குள்ள அவங்க பேசி வச்சிருப்பாங்க. இதான் ரொம்ப அவர் வந்து ஆட்சிக்கு வந்தா நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் நீங்க அனுமானிக்கிறீங்க? நிதிஷ்குமார் தான் வருவாங்க சார், நிதிஷ்குமார் தான் கூட்டிட்டு வர்றாரு. மகாராஷ்டிராலையும் சொன்னாங்க, கடைசியில ஷிண்டே எங்க போனாரு சார்? அங்க வின் பண்ணது எந்த மெஜாரிட்டியில வின் பண்ணாங்கன்னு பார்க்கணும் சார். நீங்க அங்க வந்து இங்கேயும் மெஜாரிட்டி தோக்கடிக்கிற வேலையை பிஜேபி பண்ணும். நீங்க ஸ்டுடியோல இருக்கிறவங்களோட நீங்க வந்து இது பண்ணிருங்க சார். இல்ல because I cannot, என்னால இதையும் கான்சென்ட்ரேட் பண்ண எதையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ரைட்? I made a very respectable request. அத ஹானர் பண்ண முடியலனா I don't have to be in the panel. Very simple as that. நான் யாரோட கருத்து சொல்றேன். Right? So the question என்னன்னா, உங்களுக்கு மகாராஷ்டிரால அவர்களுக்கு ஒரு பவர்ஃபுல் லீடர் இருந்தாங்க. இங்க அந்த கரிஸ்மாட்டிக் லீடர் பீகார்ல இல்லை என்பதை வந்து காங்கிரஸுக்கும் தெரியும், பிஜேபிக்கும் தெரியும், ஜேடியுக்கும் தெரியும். அதனால நிதிஷ்குமார் பை டிஃபால்ட் வருவார் அவர்தான். அன்லஸ் அதர்வைஸ் நிதிஷ்குமாரனுடைய உடல்நிலையினாலயோ வேற ஒரு பிரச்சனையினாலயோ அவர் வர முடியாத மாதிரி சொல்றாங்களே. இருக்கலாம் சார், என்ன வேணா இருக்கலாம் சார். ஆனா இப்போதைக்கு வந்து நிதிஷ்குமார் தான் ஒரு முதலமைச்சர் ஃபேஸ் ஆக இருப்பார். அவர்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி பிரச்சனையை தான் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க. அன்லைக் இந்திய அலையன்ஸ்ல காங்கிரஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இல்லை என்பதுதான். அது வந்து ராகுல் காந்திக்கு தெரிஞ்சனால்தான் அவர் உள்ளே வராம போயிட்டு ஜிலேபி ஜாங்கிரி செய்துட்டு இருக்காரு. லட்டு எல்லாம் பண்ணாரு, பேசன் லட்டு பண்ணார் இல்லைங்க, ஜாங்கிரி பிழிஞ்சாருங்க. ஆமா அதுவும் பண்ணாரு. நம்ம கவுண்டமணியினுடைய ஒரு ஜோக் ஒண்ணு வரும், இதுல வந்து ஒரு படத்துல செந்தில்ட்ட உன்னை யாரா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது அவருக்கு அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி தேர்தலுக்கு பிற்பாடு யாரா ராகுல் காந்தி வந்து சொல்ல போறாங்க, நீங்க ஏதா போய் ஜாங்கிரி பிழிஞ்சிட்டு இருந்தீங்கன்ட்டு. ராகுல் காந்தி பீகார் எலெக்ஷன்ல இன்வால்வ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே முக்கியமான விஷயமே இதுதான். ஏன்னா அவர்களுடைய ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இடத்திலேயோ அந்த பவர்லயோ அந்த அதிகாரத்திலேயோ காங்கிரஸ் இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரே வார்த்தை சுருக்குமா, ஆர்ஜேடியுடைய 2ஆம் கட்ட தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, எங்கள்கிட்ட 17-18 எம்பிக்கள் இருக்காங்க, அதனால நீங்க அனௌன்ஸ் பண்ணாதான் நல்லது, சிஎம் அனௌன்ஸ் பண்ணாதான் எங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறது அவர் தெளிவா சொல்லி. ஆனா அதுக்கு எதிர்மறை வாக்குகள் இருக்கு, அதனால வந்து சொல்லியிருக்காரு. அதனால இது ஒரு பிரச்சனை. தொகுதிகள்ல நிறைய இடங்கள்ல ஏற்கனவே சீட்டு கொடுக்காதவர்களும் வருத்தப்பட்டவர்களும் போட்டிட்டு இருக்காங்க. அதுவும் இரட்டை போட்டி தான். ஓகே, இந்த இந்தியா கூட்டணி அங்க கட்பந்தன் உட்கூட்டணி பிரச்சனை இதையும் தவிர்க்கவே முடியாத பேராசிரியர், எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்தா இருக்கே. அதாவது என் நண்பர் சேஷாத்ரி பேசினாரு. அவர் வந்து தான் ஒரு பொது மனிதராக ஒரு ஆய்வாளராக தான் இதெல்லாம் பார்க்குறேன், எந்த கட்சியின் சார்பாக இல்லை அப்படின்னு ஆரம்பித்தார். ஆனால் பார்த்தா அப்படியே பாஜக ஆதரவு நிலையில் இருந்தால் முழுக்க பேசினார். ராகுல் காந்தி எல்லாம் பாராட்டினார், இந்தியா கூட்டணி என்று நல்லா பாராட்டினார். அதுதான் வர்றேன், எப்படி பாராட்டினார்.
அதாவது இந்தியா கூட்டணின்னு கூட சொல்ல அவருக்கு மனசு வரல. பாஜக காரங்க மாதிரி இண்டி கூட்டணினாரு. நீங்கள் சொன்னது மாதிரி ராகுல் காந்தியை ரொம்ப பாராட்டினார். அவர் ஜாங்கிரி போட போனது ரொம்ப சரிதான். அவர் ரெண்டு கேலியும் கிண்டலுமா, இதெல்லாம் என்ன நியாயம்? அதுக்கே பொதுவாக பேசுன்னு சொல்லணும். ஐயா என் நிலைப்பாடு இதுதான் சொல்லணும். இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வர்றேன். அவர் ரெண்டு முக்கியமான அம்சங்களை தான் வந்து குறிப்பிட்டார் இந்தியா கூட்டணிக்கு பாதகம் அப்படின்னு. ஒன்று வந்து என்னன்னா, அதுதான் இந்த ஒரு 9 இடங்களில் உள் கூட்டணி அங்கே பிரச்சனை இருப்பது. அவங்களே போட்டி போடுறாங்க. ஆமாம், நான் வேட்பு மனு வாபஸ்லாம் முடிஞ்சிருச்சு. 9 பேர் வந்து 9 இடங்களில் இவங்களுக்கிடையே போட்டி என்பது இருக்குது. 243 இடங்களில் 9. இது எப்படி பெரிய அளவுக்கு விஷயத்தை மாற்றும், தேர்தல் முடிவை மாற்றும்? ஏன் மாத்தாது? அந்த 9 இடங்கள் பற்றியும் பேசுவோம். அது எப்படி 9 இடங்களை வச்சுக்கிட்டு எங்க என்ன ஹரி 243 எங்க 9 எங்க, அதுவும் பேச்சுவார்த்தை நடக்கும். வெற்றி தோல்வியில 1% மாறலாம். 9 தொகுதியில பாஜக ஜெயிச்சுன்னா அவங்களுக்கு கூடுதலா கிடைக்கலாம். நெக் டு நெக் போட்டியில 9 தொகுதிங்கிறது சும்மாவா? 1-2 பெருசே ப்ரொஃபசர் விட முடியுமா? அப்ப நெக் டு நெக் போட்டின்னு ஹரி நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இருந்தா என்ன பொறுத்தவரை மீண்டி சொல்றேன். இல்லை வர்றேன். இல்லை 243ல் 9ங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதுவும் பேச்சுவார்த்தை நடக்குது. ஆகவே அதை பற்றிலாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அவர். ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், எனக்கே ஒரே ஆச்சரியம். தேஜஸ்வி யாதவ முதலமைச்சர்னு அறிவிச்சிட்டாங்க. அதுவும் காங்கிரஸ் தலைவர் வந்து அறிவிக்கிறாரு. அது அவங்களுக்கு மகா தப்பு. அப்படி அறிவிக்க கூடாது என்று ஒத்த காலில் நின்னார் ராகுல் காந்தி அப்படின்னு இவங்களா சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரபூர்வமான செய்தி இல்ல? அது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எப்பயோ சொல்லிருக்கலாமே, எப்பயோ சொல்லி அறிவிச்சு போயிருக்கலாமே, இன்னும் நல்லா போயிருக்கீங்க. பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனா இதுதான் இல்ல இதுதான் பிரச்சனைன்னு எதை வச்சுங்க நமக்கு தெரியாம பேசக்கூடாதுங்க. இந்த மாதிரி பொதுவானவங்க அவங்க இப்பதான் ஆனா பாஜக கூட்டணியில் இப்பவும் அறிவிக்கலையே. அது என்னங்க கூத்து? அறிவிச்சது தப்பா. இந்தியா கூட்டணியில் முதல்வர் வேட்பாளரை அறிவித்தது தப்பு. ஆனா பாஜக கூட்டணியில் அறிவிக்காதது ரொம்ப கரெக்ட். என்னங்க வாதம்? அதாவது எந்த அளவுக்கு சார்பு நிலை எடுத்தலாம் பொதுவா பேசுறதா சொல்லிவிட்டு பேசுறாங்க என்று பார்க்கிறேன். கேட்டா ஏன் தப்புன்னு ஒரு அற்புதமான பாயிண்ட் சொல்றார். தேஜஸ்வி யாதவ முதல்வர் வேட்பாளர் என்றால் யாதவர் அல்லாத ஓட்டு இந்தியா கூட்டணிக்கு விழாது. அப்படி ஜாதி ரீதியா வர்றார். சரி, நான் சொல்றேன், அப்ப நிதிஷ்குமார் ஆட்சியில் இருக்காரு, அவர் தான் முதலமைச்சர். அவர் இப்ப ஒன்று சொல்லிட்டாங்க, முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டோம், ஆனா அவர் தான் தலைவர், கூட்டணிக்கு தலைவர் என்று. அப்ப அந்த தலைவர் வந்து யாதவ் அல்லாதவர். அப்ப யாதவ் ஓட்டு பூரா பாஜக கூட்டணிக்கு போகாதுல்ல. வழமையா போனது இல்ல வழமையா. அது பல்க் வாக்கு வந்து ஆர்ஜேடி தானே இருக்கு. அது யதார்த்தம் தானே இருக்கு. யதார்த்தம்னு பாருங்க, ஏற்கனவே 75 இடங்கள்ல போன தேர்தல அதிகமான சீட்டு ஜெயிச்சது யாருங்க? ஆர்ஜேடி தானே. 75, பாஜக 74, நிதிஷ்குமார் எவ்வளவு? 40% நினைக்கிறேன். அப்ப அவங்க ஜெயிக்கலையா? இது அதாவது வெறும் ஜாதியை வச்சு மட்டும் எப்படிங்க முடிவு பண்றது? எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒரு ரோல் பிளே பண்ணுது, நான் மறுக்கலாம். அப்படி பார்த்தா நான் சொல்றேன், விஐபி என்ன கட்சி, அது என்ன ஜாதிய பேக்ரவுண்டா வச்சிருக்கு? கணிசமாக மக்கள் இருக்கக்கூடிய மீனவர்கள். அந்த அந்த கட்சி இன்றைய தினம் இந்தியா கூட்டணியில் அதனுடைய தலைவர் துணை முதலமைச்சர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்குள்ள ஏன் போக மாட்டேங்குது? அப்படி அறிவிச்சா அதன் காரணமாக அந்த பகுதி மக்களுடைய வாக்குகள் இந்தியா கூட்டணிக்குத்தானே கிடைக்கும். அப்ப பலம் எந்த பக்கம் இருக்கு? நீங்க பேசினா எல்லாமே சேர்த்து பேசணும். அதாவது இப்போ இதில் ரொம்ப வேடிக்கை என்னன்னா, இன்னொரு பாயிண்ட் அற்புதமாக சொன்னார் சேஷாத்ரி. ஏயா நிதிஷ்குமார் இருக்கிற முதலமைச்சரை நாங்கள் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கலை தெரியுமா? ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கியா? அப்படின்னா எவ்வளவு மோசமான ஆட்சி நடத்தப்பட்டிருக்கு என்று மக்கள் மனசில் அந்த எண்ணம் இருக்கு என்று எந்த ஆட்சிக்கும் இருக்கும், எந்த ஆட்சிக்கும் இருக்குல்ல, தொடர்ச்சியா இருக்கிறார்ல. எந்த கூட்டணி மாறினாலும் முதலமைச்சரா இருக்காருல்ல. அப்படி அதை நம்ம தவிர்க்க முடியாதுல்ல இந்திய அரசியல்.
இல்லைங்க, எல்லா இதுன்னு சொல்லாதீங்க. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவங்க மீண்டும் ஜெயிச்சுலாம் வந்திருக்காங்க. இந்தியாவில் பல மாநிலங்களை பார்த்துருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லை கறி. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரை மீண்டும் முதல்வர் வேட்பாளர் என சொல்லலை. ஏன்னா அதிருப்தி இருக்கியா, சாதாரண மொழியில் சொல்கிறேன், அவருடைய ஆட்சி பற்றி அதிருப்தி இருக்கு. அவர்தான் மீண்டும் முதலமைச்சர் என்றால் பீகார் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்று நீங்களே பாஜக கூட்டணிக்காரங்களே அல்லது ஆதரவாளர்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். அப்படின்னா எப்படி அங்கே நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு படுறது உண்மையிலேயே நான் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி இந்த 9 இடங்களை தவிர மிச்ச இடங்கள் எல்லாம் பிரச்சனையை முடிச்சு முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ், ஏன்னா அவங்க தான் 144 இடங்கள்ல போட்டி போடுறாங்க. நீங்க சொல்லாட்டி இயல்பாக அவங்க தான் வேட்பாளர். ஆனா இங்க அப்படி அல்ல. நிதிஷ்குமார் கட்சி 101, பாஜக 101. அப்ப யாரு முதலமைச்சர்? இப்படி கேள்வி இங்க இருக்கு. அங்க சொல்லாட்டி கூட அதுதான். ஆனா காங்கிரஸ் தலைவர் வந்து ஆனா நீங்களே டிஸ்ப்ரூவ் பண்றீங்க பாத்தீங்களா? இப்ப இவ்வளவு நாளா நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, நிதிஷ்குமாரை நம்பிதான் இருக்கு ஒரு நாற்காலி அவர் உருவினா அது இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாருங்க அவரை லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக எவ்வளவு பலமா இருக்குன்னு காட்டுது இல்ல? அதாவது இது வந்து அவருக்கு செய்யக்கூடிய துரோகம்னு நான் சொல்றேன். நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் சொல்றேன். எங்க ஒருத்தரை வந்து முதலமைச்சராக இருக்காரு, அவர் மீண்டும் முதல்வர் வேட்பாளர் நான் சொல்ல மாட்டேன். அமித்ஷா சொல்றாரு தேர்தலுக்கு பிறகு எம்எல்ஏக்கெல்லாம் கூடி முதல்வரை தேர்வு செய்வார்கள். பேராசிரியர் நான் இங்க குறுக்கிட மட்டும் உங்க அனுமதி கேட்டுக்கிறேன். வேட்பாளர் யாரு உங்க அனுமதியோட, ஏன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தொட்டிருக்கிறீங்க. இதே பல்லவியை தான் தமிழ்நாட்டிலையும் பாடுவார் அமித்ஷா. ஏன்னா அந்த லைனை பாட ஆரம்பிச்சுட்டார் ஏற்கனவே. எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணின்னு சொல்றாரே தவிர அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை. இந்த படையப்பா படத்துல லட்சுமி சொல்லுவாங்கல்ல, உன் வீட்டுக்கு தான் சம்பந்தம் பண்ண வந்தேன்னு சொன்னேன் தவிர உன் பொண்ணை சம்பந்தம் பண்ண வந்தேன்னு சொல்லலன்னு அந்த மாதிரி வார்த்தைகளை விளையாடுறாரா ஸ்ரீராம்? அதாவது சார் மன்னிக்கணும் சார், அதான் வந்து அந்த தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கு வரும்போது பாத்துக்கலாங்க. ஏன்னா வந்து பீகார்ல இன்றைய தேதிக்கு பாஜகவுக்கோ ஜேடியுக்கும் மத்தியில யார் பவர்ஃபுல்னா கண்டிப்பா பிஜேபி தான் கிரவுண்ட் லெவல் பவர்ஃபுல்லா இருக்கு. போன எலெக்ஷன்லயே கூட பாத்தீங்கன்னா 2020 எலெக்ஷன்லயே கூட பிஜேபி ஒன் மோர் சீட்ஸ் தேன் ஜேடியு. இருந்தாலும் அவரை முதலமைச்சராக ஆக்கினார்கள். அன்றைய தேதிக்கு பாஜகவுக்கு மத்தியில் நிதிஷ்குமாரனுடைய ஆதரவு தேவையும் இருந்திருக்கவில்லை. ராஜ்யசபாலையும் தேவைப்படல, லோக்சபாலையும் தேவைப்படல. இருந்தாலும் செஞ்சாங்க. ஏன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்காக தான் செய்தார்கள். அதனால்தான் சொல்றேன், இந்த முறை வந்து நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் சொல்றேன் சார். காங்கிரஸ் நல்ல ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்கன்னு சொல்றேன். ஏன்னா இது ஒரு முறையும் இந்த யாதவ் வாக்குகளுக்காக ஒண்டி செய்யப்படக்கூடிய அரசியலில் ஆர்ஜேடியும் சரி, உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவும் சரி சஃபர் ஆயிருக்காங்க. சரி, அப்படியே அது சரி. நம்ம அப்படியே தமிழ்நாட்டுக்கு கணக்கு வருவோமா? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல அந்த ஜாதி கணக்கு, இவர் பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இதை செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? என்ன செய்ய மாட்டாங்கன்னு நிச்சயம்? இல்ல மை பாயிண்ட் இஸ், அன்றைய தேதிக்கு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணும்போது இன்றைய நிலவரப்படி அதிமுக தான் தமிழ்நாட்டில் பிட்வீன் பாஜக அதிமுக தான் பவர்ஃபுல். ட்ரூ. இது நீங்க ஓட் ஷேர் பேசிஸ் இருக்கட்டும். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பகிரங்கப்படுத்தவே இல்லை. நிதிஷ்குமாருக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரோ அதே வார்த்தையை தான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் பயன்படுத்துறாரு. அத பத்தி கவலைப்பட வேண்டியது யாருங்க? எல்லாரும் தான். எல்லாரும்னா யாரு? அதிமுக முதல்ல கவலைப்படணும். அவர்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அருணனுக்கும் தெரியாது. இதே மாதிரிதான் நிதிஷ்குமாருக்கு நடுவுலையும் நிதிஷ்குமார் பாஜகவுக்கு நடுவுல என்ன பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன என்பதை பப்ளிக்காக சொல்ல வேண்டிய ஆசீர்வாதம் ஆச்சாரிக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். பப்ளிக்காக என்ன
ஓகே, அப்புறம் அவர் வெளில போயிடுவாருங்க. ப்ளீஸ். இல்ல மகாராஷ்டிராலையும் சொல்றேங்க, எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு எப்படி அந்த ரேஷியோல வந்தா யாருக்கு கொடுக்கப்படும் என்று பேச்சு வச்சிருக்கல, என்ன தப்பு இருக்கு? ஓகே, ப்ரொஃபசர் குறுக்கிட்டு சொல்றீங்களா இதயத்துல்லா அவர்கள், உங்களுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல கேரளாவை தவிர வேற எங்கேயும் இல்லன்றதுனால உங்களுக்கு அந்த சீட் அட் த டேபிள் கிடைக்கலன்றனால மற்றவர்களுக்கும் அந்த சீட் அட் த டேபிள் இல்ல, நீங்க எப்படி இதயத்துல்லா நினைக்க முடியும்? ஒரே வரி. ஓகே, இப்ப 2 நியாயங்களை சொன்னாரு. அந்த நியாயமா ஷிண்டே கட்சியை விட பாஜக தான் முன்னால அதிகமான இடங்கள் இருந்துச்சு. அப்ப ஷிண்டேக்கு தான் கொடுத்தாங்க. அதே நிலைமை திருப்பி வரும்போது ஏன் ஷிண்டேக்கு கொடுக்கல, அதை சொல்லுங்க. இல்ல அந்த திரு ஸ்ரீராம் ரொம்ப சுருக்கமா ப்ரொஃபசர் அடுத்து. சார் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். இதுல மகாராஷ்டிரா தேர்தல் 2019 மகாராஷ்டிரா தேர்தலில் சிவசேனை பாஜக காலை வாரியது. அதற்கு பிற்பாடு ஆட்சி மாற்றம் வரும்போது ஒரு பாஜக பழி வாங்கியது. இல்ல அந்த ஆட்சி மாற்றம் வரும்போது ஷிண்டே அவர் வந்து பிரித்து எடுத்துட்டு வந்ததுனால அவருக்கு அங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்பவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபட்னவிஸ் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக வரப்போகிறார் என்ற அனைவரும் பேசின போதுதான் ஷிண்டே கொடுத்து ஃபட்னவிஸ் அவர்கள் டெபுட்டி சிஎம் ஆக வந்தாங்க. இந்த விட்டு கொடுத்து முதல்வராக தான் வந்தார், இல்லைன்னா ஷிண்டே வந்திருக்க மாட்டாரு. இல்ல சார், அதான் நீங்க அந்த கற்பனையில இருக்கலாம் உதயத்துல்லா, நான் அதுல இருக்க இல்ல. டெல்லில விசாரிச்சா என்ன சொல்றாங்க? இல்ல அதுக்கு இல்ல ஹரி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். பண்டர்பூர்னுடைய இடைத்தேர்தல்ல அங்க இருந்த மகாவிகாஸ் அகாடி 3 கட்சியும் சேர்ந்து பாஜகவிடம் தோற்ற பொழுது அங்க கிரவுண்ட் ரியலைசேஷன், பண்டர்பூர் வந்து கிட்டத்தட்ட சிவசேனாவுடைய கோட்டையாக இருந்த இடம். அங்க சிவசேனாவினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி புரிஞ்சதுனாலதான் ஷிண்டே தலைமையில் பிரிஞ்சு வந்தாங்க. நீங்க you can be in a denial mode. இதுதான் உண்மை. நீங்க சிவசேனாவுடைய கோட்டையை தான் நீ ஆட்டை போட்டீங்கன்னு அங்க மக்கள் சொல்றாங்க. ப்ரொஃபசர், இந்த தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட்ல நம்ம புரிஞ்சுக்க கூடாது, ஒவ்வொன்றும் ஒரு கணக்கு அப்படிங்கிறார். இதுக்கு திரு ஆசீர்வாதம் பதில் சொல்வார் உங்க கருத்துக்கு. இல்ல அதாவது என்னைத்தானே கேக்குறீங்க? ஆமா ப்ரொஃபசர் அருணன் ஹரி, நீங்க அதுக்கு அப்புறம் அதாவது இல்ல நண்பர் ஸ்ரீராம் வந்து தமிழ்நாடை பத்தி கேட்டா அது அப்புறம் பார்த்துக்கோங்கிறாரு. அது எப்படி நீங்க கிட்டத்தட்ட இங்க ரெண்டுலயும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே அதே தான் அமித்ஷா சொல்லிட்டு போனாரு. அவர் வந்து அதிமுக தலைமையில தேர்தல், ஆனால் முதலமைச்சர் அப்படின்னா பேரை சொல்ல மறுத்தாரு. அது எவ்வளவு விவகாரம் வச்சுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்ப அங்கேயும் வந்து முதல்வர் வேட்பாளர் என்பதை சொல்ல மறுக்கிறாரு. அப்படி என்றால் நிதிஷ்குமாருக்கு, நான் சாதாரண மொழியில சொல்றேன், நிதிஷ்குமாருக்கு அரசியல் ரீதியாக ஆப்பு அங்க வைக்கப்பட்டது. அடுத்த ஆப்பு பழனி நம்முடைய எடப்பாடியாருக்கு இருந்தால் நான் இங்க அப்படி முடியாது இல்ல. பாஜக அதிமுகவுக்கு நிகரா சீட்டு நிக்காது இல்ல, நிக்க முடியாது இல்ல. யதார்த்தம் அப்படி இல்ல. சோ இயல்பா ஜெயிச்ச எடப்பாடி அவர்கள் தானே முதல்வர் ஆவாரு. அவருக்கு தான் அதிக எம்எல்ஏ இருப்பாங்க. எம்எல்ஏல விலைக்கு வாங்கலாம், செங்கோட்டையன் மாதிரி ஆளுகளை கொண்டு போலாம் இல்லையா? செங்கோட்டையன் முதல்ல சீட்டு கிடைக்கணும்ல, கொண்டு போலாங்கன்னு நின்றா அவர் ஜெயிப்பார். இல்ல ஹரி இப்ப இல்ல ஹரி, நான் உங்க ஆர்குமெண்ட்டுக்கே வர்றேன். அதே போல ஸ்ரீராம் ஒத்துக்கிட்டாரு, தமிழ்நாட்டில் வந்து அந்த கூட்டணியில அதிமுக தான் பெரிய கட்சி. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடியார் தான். அப்ப அவர் தலைமையில தான் தேர்தலை சந்திக்கும் எங்க கூட்டணினா அவர் தான் முதல்வர் வேட்பாளர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆச்சாரி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்ல வேண்டியதானே, தலைமையிலன்னு சொல்லிட்டாங்க, முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லல. ஷிண்டேவுக்கு செஞ்சத நிதிஷ்குமாருக்கு செய்த நாளைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்க ஏன் செய்ய மாட்டீங்க திரு ஆச்சாரி? சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்றது முன்னாடி சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நான் பதில் சொல்லலாம். இல்ல நான் சொல்லணும், நான் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி தொடர்பாளர். அதுவும் இல்லாம வந்து பாஜகவுடைய தேசிய தலைமை அலுவலகத்துல ஒரு நிர்வாகி. அதனால வந்து நான் இதை வந்து தட்டி விட்டுட்டு போக முடியாது. எனக்கு அது இந்த பூரண ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு உண்டு. அதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட்களை வந்து நான் தொட்டுட்டு 3ஆவதா நான் சொல்றேன். ஒண்ணு வந்து இது யாதவ், அதாவது நான் யாதவ் நான் முஸ்லீம் பத்தி நண்பர் சேஷாத்ரி ரொம்ப அருமையா விளக்குனார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பீகாரை பாத்தீங்கன்னா 24% வந்து யாதவ் கம்யூனிட்டிக்கும் 24% முஸ்லீம் கம்யூனிட்டிக்கும் ஓட் பேங்க் இருக்குது. இதுல வந்து ஆர்ஜேடி கொடுத்த அந்த சீட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு 51 பேருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு 19 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அவர் வந்து சேஷாத்ரி அதை வந்து அருமையா தொட்டு போனார். அதாவது ஒரு தேர்தல் நடக்கும்போது
கவுண்டர் போலரைசேஷன் அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அதுலதானே உங்க வண்டி தொடர்ந்து ஓடுது. ஆகும்போது இல்ல அது நான் எங்க வண்டி ஓடுறது இல்ல, அதாவது வந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க. இதுல வந்து வண்டி ஓடுது அப்படின்ற ஒரு கட்சி படுத்தாது. தேர்தல்ன்றது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதுல பாத்தீங்கன்னா 48% தாண்டி, அதாவது வந்து ஓட்டு போடும்போது அது ஒரு 40% 38% பேரோ வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இது வந்து உத்தரப்பிரதேசத்துல நம்ம பார்த்தோம். ஜாட்டோ கம்யூனிட்டி வந்து போடும்போது அது கவுண்டர் போலரைசேஷன், மத்த கம்யூனிட்டி டாக்கூர் கம்யூனிட்டி ஒன்னா சேர்ந்து பிராமின் கம்யூனிட்டி ஒன்னா சேர்ந்து போட்டதை நம்ம பார்த்தோம். சோ இந்த இடத்துல இது வந்து சேஷாதியை தொட்டு போனது சரியான அம்சம். இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தவறை செய்துள்ளார்கள். அடுத்தது ப்ரொஃபசர் அருணன் சொல்லும்போது பிஃபார்ம் வந்து 243 பேர்ல 9 பேருக்கு வந்து நாங்க கூடுதலா கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு. ப்ரொஃபசர், அதாவது நீங்க வந்து வெறும் 9 அப்படின்னு சொன்னீங்க. இமாச்சல் பிரதேசத்துல பாஜக வெற்றி வாய்ப்பு இழந்தது. எங்களுக்கும் காங்கிரசுக்கும் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் தெரியுங்களா? வெறுமன 0.9%, அதாவது 1% கீழான ஒரு வாக்கு வித்தியாசத்துல நாங்க வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தோம். ஆக ஒரு தேர்தல் நடக்கும் பொழுது அந்த தேர்தலில் எப்படி வந்து அது கவுண்டர் போலரைசேஷன் ஆகுமா அல்லது போலரைசேஷன் ஆகுமா, எத்தனை % ஓட்டு மைக்ரேட் ஆகுது அப்படின்றத பத்தி யாருமே வந்து முன்னோக்கி வந்து பேச முடியாது. ஒரு டேட்டா பாயிண்ட் சொல்லிட்டு அப்புறம் நான் தமிழ்நாட்டுக்கு வரேன். அதாவது போன 2020 தேர்தல் கிட்டத்தட்ட இதே மாசம் வந்து ஆரம்பித்து நடந்த தேர்தல். அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 20% வாக்கு சதவீதம், 74 சீட்டு. எங்களோட கூட சேர்ந்து 16% 43 சீட்டு ஜேடியு எடுத்தாங்க. மிக முக்கியமான ஒரு புள்ளி என்னன்னா, திரு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன், அதாவது வந்து சிராக் பாஸ்வான் தனியாக போட்டி போட்டார். அவருக்கு வந்து ஒரு சீட்டு கிடைச்சிச்சு, 6%. இப்போ 2024 நீங்க இன்டர்போலேட் பண்ணி பாருங்க. அதாவது லோக்சபா தேர்தல்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 20.52%, நாங்க வந்து 17 தொகுதியில போட்டுட்டு 12ல வந்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதே மாதிரி எங்களுடைய கூட்டு ஜேடியு அவங்களுக்கு 18%, 12 சீட்டு. அந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன், அதாவது முதல் தடையாக தேர்தல் சந்தித்த சிராக் பாஸ்வான் 5 தொகுதிகளில் போட்டிட்டு 5லும் வெற்றி பெற்றார். இப்ப இந்த தேர்தல்ல வந்து அவர் எங்க கூட இருக்கார், போன தடவை எங்க கூட இல்ல. அப்ப தலித் ஓட் கன்சாலிடேஷன், மத்த அதாவது மக்களுடைய நாங்க செஞ்ச நல்ல காரியங்கள், அதனால மக்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்புறமேட்டு இந்த நான் யாதவ் நான் முஸ்லிம் ஆன்டி போலரைசேஷன் வாய்ப்பு இருக்குதா வாய்ப்பு இல்லையன்றதை இன்னைக்கு நான் சொல்ல முடியாது. எல்லாரும் சேர்ந்து, அதாவது காஸ்ட் அரித்மெட்டிக் மட்டுமே எங்களுக்கு ஃபேவரா இருக்கும் போது, பிளஸ் எங்களுடைய குட் கவர்னன்ஸ் அப்படின்னு கடந்த 5 வருடங்களாக திரு நிதிஷ்குமாருக்கு கொண்டு வந்த முதலமைச்சர்னு முன்னிறுத்தலாமே. சரியான. இப்ப ப்ரொஃபசர் வந்து சிரிக்கிறார். அதாவது ப்ரொஃபசர் நான் பதில் சொல்றேன். நல்ல ஆட்சினா முதல்வர் அறிவிச்சிருக்கணும். இல்ல தெல்ல தெளிவாக நான் ஏற்கனவே சொன்ன ஹரி, எனக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் நான் பேசுறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அவர் வந்து போட்டியிடுகிறார். நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம். அவரை வந்து முதலமைச்சராக ஆக்குவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதை வந்து நாங்கள் வந்து ஒரு போர் நடவடிக்கை போல வரக்கூடிய இந்த 2026 தேர்தலில் திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்புறதற்காக நாங்கள் என்னென்னலாம் செய்து அவரை வந்து நாங்கள் வந்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்து மக்களுக்காக ஒரு நல்லாட்சியை உருவாக்கக்கூடிய தலைவராக, வருங்கால முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் எங்களுடைய மாநில தலைவர் அமித்ஷாவும் இன்னும் தெளிவா சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்குமே சார். அடுத்த முறை வரும்போது அதாவது இல்ல அமித்ஷா மட்டும் சொல்ல மாட்டாரு, ஆச்சாரியார் சொல்லுவாரு, அமித்ஷா சொல்ல மாட்டாரு. ஒரு நிமிஷம் அருணன் சார் ஒரு நிமிஷம். அதாவது வந்து இல்ல அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் இன்னும் தேர்தல் பரப்புரைக்கு வரவில்லை. அடுத்தது தேர்தல் வந்து அறிவிக்கப்படட்டும், அதற்குரிய முதலமைச்சர் வேட்பாளர் என்று அதிகாரப்பூர்வமாக கண்டிப்பாக அறிவிக்கப்படும். அதாவது வந்து இந்த இடத்துல வந்து நாங்க வந்து எஸ்கேபிசம் பண்ணல, தேவையில்லாமல் மக்களுடைய மனதில், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் மனதில் நீங்கள் குழப்பத்தை ஒரு குழப்பமும் இல்லை. தமிழ்நாட்டில் இறுதி கருத்து திரு ஹிதாயத்துல்லா ரொம்ப வாக்கு சதவீத கணக்கெல்லாம் சொன்னார்.
அவர் சொன்ன மாதிரி 40க்கு மேலே எல்லாம் போக வேண்டியதில்லை. யாதவர் மைனாரிட்டி ஓட்டு 36 38 வச்சா கூட விஐபி கட்சியுடைய வாக்குகள், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வாக்குகள், தலித்து வாக்குகள் முழுசுமே செராக்கு போகிறதில்ல. அப்போ எங்களுக்கு ஏறத்தாழ 49லேருந்து 50 கிடைக்குது. அங்கே என்ன மைனஸ் பாயிண்ட்னா, நம்முடைய பிரசாந்த் கிஷோர் கட்சி அதிகமாக உயர் சாதி வாக்குகளை பெறுகிறது. ஆக ஏற்கனவே கிடைச்ச வாக்குகளும் அவர் இழக்கிறாங்க. அதனால இந்த தேர்தல் களம் வித்தியாசமானது. இந்த தேர்தல் களத்தில் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் மிகப்பெரிய வெற்றி பெறும். அதுதான் இன்னைக்கு கலை யதார்த்தம். இன்னைக்கு பாஜக மீதும் ஒரு மிகப்பெரிய இது இருக்கு. எது விஷயமா, அக்னி அந்த நம்ம ராணுவ வீரர்கள் செலெக்ஷன்ல இருந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பின்மையில இருந்து ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. ஒரு காலத்தில் ரயில்வேல வேலை வந்து பீகார் மக்களுக்கு கிடைச்சது, இப்போ அதெல்லாம் கிடைக்கலன்னு அவங்க அந்த எதிர்ப்புல இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த டபுள் என்ஜின் சர்க்கார், இதன் காரணமாக இந்த தடவை நிச்சயமாக நிதிஷ்குமாரும் நம்முடைய பிஜேபியும் வீழ்ந்து போகுது. அதை விட பெரிய விஷயம்னா, நிதிஷ்குமாரை வந்து சிஎம் வேட்பாளர் ஆக்காதனால அவங்க கட்சி உள்ள வேட்பாளர்கள் அதோட வாக்காளர்கள் சோர்ந்து போயிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை, யார் ஆச்சாரி சொன்னார் இல்லையா, அவர் சொன்ன திருப்பம் வேற, நான் சொல்ற திருப்பம் வந்து மக்களுடைய விருப்பம். இதுதான் நடக்கும். எந்த திருப்பம் மக்கள் விருப்பங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது தேசிய அரசியல்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதையும் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்தனர்கள் அனைவருக்கும் வணக்கம்.